அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலேயே ரொம்ப குறைவான வேதனை உடைய ஒரு மனிதனை அழைப்பான். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் எப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய தண்டனைகளிலே ஏற்றத்தாழ்வு இருக்கு என்பதாக. ரொம்ப குறைவான தண்டனை, கடைசி தரஜால உள்ள ரொம்ப இலகுவான லேசான தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவியை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அந்த பாவி இடத்தில் அல்லாஹ் கேட்பான், லவ் கானத் லக துன்யா வமா ஃபீஹா அகுன்த முஃப்ததியம் பிஹா, உனக்கு உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் நான் சொந்தமாக்கி வைத்து விடுகிறேன், அதை என்னிடத்திலே கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள ஆசையா உனக்கு என்பதாக கேட்பான். அந்த மனிதன் சொல்வான், ஃபயகூலு நஅம் நஅம் நஅம், இறைவா சத்தியமாக சத்தியமாக நான் கொடுத்து தப்பித்துக் கொள்வேன் என்பதாக. அப்போது அல்லாஹ் சொல்வான், அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, இதைவிட லேசான ஒன்றை செய்ய சொல்லித்தான் நான் உனக்கு உலகத்தில் இருக்கும்போது கட்டளையிட்டேன். இதைவிட மிக சுலபமான ஒன்றை, இதைவிட மிக சுலபமான ஒன்றை, மிக அற்பமான ஒன்றை செய்ய சொல்லி உனக்கு நான் உலகத்திலே கட்டளையிட்டேன். ஆனால் நீ எனக்கு இணை வைத்து விட்டாயே, ஆனால் நீ எனக்கு மறுத்து விட்டாயே. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறது மிக இலகுவான மார்க்கம். நாம் நம்முடைய சுகபோகங்களை அனுபவிப்பதுடனே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க சட்டங்களை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று எதிர்பார்க்கிறான். வேற எதுவும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலுமாக உலகத்தை புறக்கணித்து விட்டு காடுகளுக்கு சென்று விடுங்கள், துறவரத்தை மேற்கொள்ளுங்கள், சாப்பிடாதீர்கள், சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லவில்லை. சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹலாலை குடியுங்கள், சுகம் அனுபவியுங்கள், ஹலாலான முறையிலே அனுபவியுங்கள், கோடி கோடியாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஹலாலான முறையிலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தவில்லை.